சென்னை பனையூரில் தாவேகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பனையூர் கட்சி அலுவலகத்தில் தாவேகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது கட்சியின் கொடியை ஏற்றி வருகிறார். முன்னதாக கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு அவர் மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து தற்போது கட்சி கொடியேற்றிருக்கிறார். சென்னை பனையூரில் தாவேகவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடங்கியிருக்கிறது. கட்சியின் கொள்கை தலைவர்களான வீரமங்கை வேலு நாச்சியார், காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். தற்போது விழா நடைபெறும் அரங்கிற்குள் வந்திருக்கிறார். கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை பனையூரில் நடைபெறும் விழாவில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திய பிறகு கட்சி கொடியை ஏற்றி வைத்து தற்போது விழா நடைபெறும் அரங்கிற்குள் விஜய் வந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற உள்ளார்.
செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது விழா தொடங்கி இருக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் தலைமை அலுவலகம் பனையூரில் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் புறப்பட்டு வந்து தற்போது கட்சியின் தலைமையகத்தில் கொடியேற்றி வைத்து அதற்கு முன்னதாக கொள்கை தலைவர்களுக்கு அங்குள்ள சிறைகளுக்கு மாலை அணிவித்தார். தற்போது நிகழ்ச்சி தொடங்குகிறது. தமிழ் தலைவர்களுடன் எப்போதும் தொடங்கும். அதே போன்று கொள்கை பாடல்கள் ஒழிக்கப்படும். பின்பு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்தில் வருவதற்கு முன்பு சென்னையில் பனையூர் அலுவலகத்துக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்பாக கட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடிய அந்த சூழலில் வந்து தாழை தப்பட்ட மேலதாளங்கள் முழங்கப்பட்டன. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என்று பல்வேறு இசை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் வந்து கட்சி அலுவலகத்துக்கு நடந்தே வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் வந்து விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு கார் வந்து மெயின் ரோட்டுக்கு வரும்போது ஆர்கே சென்ற அருகே, அதாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்ல என்ற சூழலில் அவர் கார் சென்ற நிலையில் வந்து விஜயின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் மூட் அவுட் ஆன விஜய் வந்து கட்சி தலைமை அலுவலகத்துக்கு நடந்து வரக்கூடிய சூழலில் அவர் நடந்து வராமல் நேராக காரை கட்சி அலுவலகத்துக்குள்ளே சென்று விட்டார். இந்த சூழல் தான் கட்சியின் நிகழ்ச்சி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்வாக வந்து தற்போது தமிழ் தலைவர்களுக்கு அடுத்த கொள்கை பாடல், உறுதிமொழி ஏற்பு, அதன் பிறகு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. கட்சியின் செயல்கள் கூட்டத்திற்கு பிறகு விஜய் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுகிறது. கடந்த 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் பிப்ரவரி மாதத்தில் கட்சி தொடங்கப்பட்ட போது நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த தாவேகா இந்த முறை வந்து 2020 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிறது. கட்சி 3ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது காட்டிலும் விசில் சின்னம் கிடைத்தவுடன் ஒரு உற்சாகத்துடன் வந்து இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள். அதனால்தான் இந்த சாலை முழுவதும் ஆங்காங்கே வாழைமறை தோரணங்கள், ஒரு திருவிழா கோலம் போல் இந்த காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் உள்ள நிலையும் ஆளுங்கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக பலமான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. என்னுடைய கூட்டணிக்கு ஒருவருக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று விஜய் அறிவித்திருந்தாலும் கூட இந்த சூழல் வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் முன்வரவில்லை. தொண்டர்கள் மனம் சோர்வடைந்திருந்தாலும் விசில் சின்னம் கிடைத்திருப்ப வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவரும் தயாராகி வருகிறார்கள். பலா முருகேசன், நீங்க குறிப்பிட்டது போல டிஎம்கே ஒரு பக்கம் கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டாங்க. ஆனா தாவேக்கவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துட்டே இருக்கு. அதே நேரம் தாவேக்க தரப்புல பரப்புரை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மக்கள் சந்திப்பை இதுவரை நடத்தவில்லை. இன்றைய கூட்டத்துல அது தொடர்பா மக்களை சந்திக்கும் நிகழ்வை குறித்து விஜய் அறிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்து பேச வாய்ப்பு இருக்கா? அது பற்றி அறிவிப்பு வெளியாகுமா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் மக்கள் சந்திப்பு வந்து இண்டோர் நிகழ்ச்சிகளாக, அதாவது அரங்கத்திற்குள்ளாக நடத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அதே போல் நடத்தப்பட்டார். அதே போன்று பாண்டிச்சேரியில் ஒரு மைதானத்தில் நடத்தியிருக்கிறார், ஈரோட்டில் நடத்தியிருக்கிறார். இது போன்ற நிகழ்வு நடைபெற்றது. வரக்கூடிய 8ஆம் தேதி கூட வேலூரில் வந்து ஒரு நிகழ்வு, இது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மறுபடியும் தொடங்கிறார். இதே போன்று இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு சனி ஞாயிறுகளும் வந்து ஒவ்வொரு அதாவது வடக்கு மண்டல பகுதியில் உள்ள இடங்களை தேர்வு செய்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார். செயலூரில் கூட்டத்தில் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தனித்து நின்றாலும் கூட நமது களம் பலமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் நான் போட்டியிடுவதாக நினைத்து என் முகத்திற்காக எந்த வேட்பாளர் இருக்கிறாலும் என் முகத்தை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். அவர் கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டி நடைபெற்ற மாநாட்டில் வந்து ஆட்சி என்னுடன் கூட்டணிக்கு வரும் கட்சியுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அவர் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை மையப்படுத்திதான் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இந்த இரு கட்சியிலும் வந்து அங்கு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட்டணியை விட்டு வெளியே வரவில்லை. அவர் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருகிறார்கள். எனவே வந்து விஜயின் எதிர்பார்ப்பு பொய்த்து போயிருக்கிறது. கட்சி தொடங்கிய சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமையும் என்று இந்த தொண்டர்கள் அனைவருமே தாவேகா தொண்டர்கள் அனைவரும் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் அனைவரும் மிகவும் சோர்வடைந்தனர். இந்த சூழலில் தான் தனித்து களமிறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர் தேர்வு செய்யும் என்று நினைச்சது. ஏற்கனவே நமது செய்தியாளர் ராஜ்குமார் கூறிய போது ஒரு தொகுதிக்கு 10 வேட்பாளர் தேர்வு செய்யும் நடைபெற்றது. அதே போன்றான் பணி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் வந்து தற்போது வரைக்கும் 75 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அவர்களால் தேர்வு செய்ய முடியாது. பல்வேறு தொகுதிகளால் அவர்கள் சரியான வேட்பாளர் தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பாலா முருகேசன், அதே மாதிரி கட்டமைப்பு ரீதியா தாவேகா இன்னும் பலப்படுத்தல. அதாவது அமைப்பு ரீதியா 139 மாவட்டங்கள் இருக்கு. ஆனா இதுவரை 128 மாவட்டங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. எஞ்சுள்ள மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல கட்சி பணியாற்றுதல் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஆனா எஞ்சுள்ள மாவட்ட செயலாளர்கள் தொடர்பாகவோ அல்லது அமைப்பு ரீதியா நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்போ இன்று ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் ஏற்கனவே கட்சி தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளாயும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக கட்சி தொடங்கிய உடனே சரசர என்று 1 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது அடுத்த நமது இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் தாமாக முன்வந்து ஒவ்வொரு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தானாக தொண்டர்கள் தான் ஒவ்வொருத்தரும் தானாக சேர்ந்து இதுவரை 1,28,00,000 பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்கிறார்கள். நிர்வாகிகள் முன்னெடுத்து உறுப்பினர் சேர்க்கை பணியை தீவிரப்படுத்தவில்லை. இதற்காக உறுப்பினர் சேர்க்கை குழு என்று தனியாக கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் யாரும் அவர்கள் உறுப்பினர் இந்த விஜயின் சொல்லப்பட்ட இலக்கு நிர்ணயிக்கப்படவில்லை. அதே போன்று கட்சி நிர்வாக ரீதியாக 120 மாவட்டங்கள் ஆரம்பத்தில் பிரிக்கப்பட்டது. 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்த விதத்தில் அங்காங்கே பிரச்சனைகள் பல இருந்தபோது 139 மாவட்டமாக உயர்த்தப்பட்டது. 11 மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் நிர்வாகிகள். அதே போன்று சார்பு அணிகளாக 28 அணிகள் நியமிக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட 6 அணிகளுக்கு தான் மாநில அளவில் நிர்வாகி நியமிக்கப்பட்டிருக்கார்கள். இளைஞர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் கூட மாநில அளவில் இந்த முக்கிய அணிகளுக்கு கூட அவர்களால் நிர்வாகிகள் நியமிக்கப்பட சூழ்நிலை இருக்கிறது. எனவே கட்சி அடிப்படை கட்டமைப்பு மிகவும் தொய்வடைந்த நிலையில் பூத் கமிட்டி கூட சரியாக நியமிக்கப்பட என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இருப்பினும் தேர்தல் களத்தை விஜய் முகத்தை காட்டி தேர்தல் களத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர்கள் அனைவருமே தயாராகி வருகிறார்கள். கூட்டணி எதிர்பார்த்தும் அனைவரும் காத்திருக்கிறார்கள் கூற வேண்டும் பாலா.